வெல்கம் டு மேட்டோ யோயோ. நாங்கள் இப்போ ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலுக்கு நாங்கள் விக்ரம் மூவி பார்க்க வந்திருக்கோம். என் தங்கச்சி நல்லா பாப்கார்ன் போட்டு அமுக்கிட்டா, கூட 7-Upன்னு ஒரு ஜூஸை குடிச்சு. அப்புறமா நாங்கள் ஃபன் சிட்டிக்கு வந்தோம். வெல்கம் டு ஃபன் சிட்டி. நானே ஜாலியாக இருந்தேன். இப்போ கேட்டர் பீலருக்குள்ளே போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் பார்க்கலாம். நான் உள்ள பூந்துட்டேன், நாக்கு வழியாக வெளியே வர போறேன். வந்துட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து நான் இந்த ஊஞ்சல் ஆட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏறுறேன். இப்போ நான் ஒரு பெரிய சாகச பயணத்துக்கு போயின்னு இருக்கேன். இங்கே நாம் போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்னவோ ஒரு வகைய பயம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேலே இருக்கிறதுனால. ஆனால் எப்படியோ தாக்கு பிடிச்சி ஏறி நின்று வருவேன். வரனா இல்லையான்னு பார்ப்போம். வீரன்டா, நாங்கள் பெரிய வீரன்டா, அப்படி வந்த வீரன். எழுந்து நிற்கணும். எழுந்து நின்றுட்டேன் பாருங்க. என் தங்கச்சி வேற என்னை ஃபாலோ பண்ணின்னு வராளே. சரி பரவா வரட்டும். குட்டிமா வா வா. அப்புறம் நம்ம இப்போ வேற எங்கே போக போகிறோம்னு பார்ப்போம். இல்லைங்க, முன்னாடி நகண்டு போ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிரிட்ஜ் மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஆரஞ்சு கலர் குட்டி உண்டா இருக்கு. ஒரு 2 வயசு பசங்க, ஒரு வயசு பசங்க, 2 வயசு பசங்கலாம் 1% பயப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் எனக்கெல்லாம் பயம் இல்லைப்பா. இதை பார்த்து நான் நல்லா இறங்கி வந்துட்டேன். சும்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து வேற படி குடிச்சு வரேன். என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்துருக்கவே முடியாது. அடுத்து நான் போக போகிறோம் ட்ராம்பலிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராம்பலிங்கில் நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். குடிக்கும் போது எதுவும் வரக்கூடாதியா. அதுலேயும் முக்கியமாக என் தங்கச்சி வந்தால் வரைக்கும் ஐயோ வராளே வராளே வராளே, சிங்க பில்லி வராளே, அந்த வாரம் வராளே. அடுத்து நாங்கள் போயிட்டு பால் விளையாடணும். பால் விளையாடுனதுக்கு அப்புறமா நாங்கள் ஸ்லைடு விளையாடணும். பால் விளையாடுறப்போ நிறைய கலர் பால்ஸ் இருந்தது. இப்போ நாங்கள் ஸ்லைட்லேயும் அந்த பாலில் தான் விழுந்தோம். இது ஃபஸ்ட்டே என் தங்கச்சி ஒரு மேன் மேலே ஏறி குச்சி நான் அப்படியே விழுந்துட்டா. அடுத்து நானும் என் சிட்டி இந்த ஃபன்னான கேம் விளையாடணும். இந்த கேமில் யார் அந்த ஓத்தைக்குள்ள அந்த காயை போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். எப்படியோ எங்கள் சித்தி ஒரு மாஸ்டர்ன்றதுனா ஜெயிச்சிட்டாங்க. நானே ஒரு மாஸ்டர், என்னையே எங்கள் சித்தி அடிச்சு ஊற்றிட்டாங்க. அப்புறம் அந்த மாஸ்டர்ஸாக சுத்தவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் எங்கள் மம்மி கிட்ட எக்ஸ்ட்ரா பர்மிஷன் கேட்டால் ஆடினது ஃப்ரெண்ட்ஸ். அங்கப்பா என் அம்மா கை. அப்புறம் என் தங்கச்சி அடிச்சு பிடிச்சி இந்த கேமை கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தா. சும்மா பார்த்து ஆத்து கோட்டுன்னு பாடு எனக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், போன டைம் நான் பண்ணேன், இது என் தங்கச்சி பண்ணது வீடியோ பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. நான் குடிக்கிறதுனால அவளால் குடிக்க முடியும், இல்லைன்னா அவள் குடிக்க வயலத்துக்கு வானத்தையே டச் பண்ணிடுவாளே. நான் குடிக்கிறதுனால அவளை உருவா பாருங்க விழுந்துட்டா. அடுத்து அவள் கேட்டர் பியர் கூட போகலாம். வால் வழியாக போயிட்டு வாய் வழியாக வருவார். அங்கே ஒருத்தர் வேலை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க வாங்க உள்ளே போயிட்டு அது யாருன்னு பார்ப்போம். நான் தான் பாருங்க, என் தங்கச்சி வந்துட்டா. வால் வழியாக போயிட்டு வாய் வழியாக வெளியே வந்துட்டா. எப்படியோ வந்துட்டா. அடுத்து நான் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. சூப்பராக இருக்குல்ல, ஒரு நாய்க்குட்டி. அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ கூட இருக்குப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா ஓகேவா, புதுசாக பண்ணணும் என் சேனல் சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.